இந்தியாவினுடைய நாடாளுமன்ற அவையில் எதிரொலித்து நாடாளுமன்றத்தையே முடக்கி இருக்கிறது திருப்பரங்குன்ற விவகாரம். பாஜகக்காரர்கள் உள்ளபடியே தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நாட்டில் ஒரு மாநிலமே எப்படி சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்க முடியும் அப்படின்னு பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்பிமான அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் ஒரு அலறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்களில் தொடங்கி ஆர்எஸ்எஸ்லேருந்து எல்லோரும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய எம்பிகள் மிக கடுமையாக தமிழ்நாடு குறித்து நீங்கள் எப்படி அப்படி பேச முடியும், ஒரு படி மேலே போய் இந்துக்களை லத்தி சார்ஜ் பண்ணாங்க என்பதாக அனுராக் தாக்கூர் மிக உண்மைக்கு மாறான விஷமத்தனமான பரப்புரைகளை பொய்களை நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் பேசியிருக்கிறாருங்கிறது உள்ளபடியே ஒரு சர்ச்சையாக தேசிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது, அரசியல் ரீதியிலாக திருப்பரங்குன்ற விவகாரத்தை எப்படி கையில் எடுக்க பார்க்கிறது பாஜக, மிக குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன, அடுத்து யோகியிலிருந்து பலரும் தமிழ்நாடு வர இருக்கிறார்கள், திருப்பரங்குன்றம் மலையை குறிவைத்து அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிறது. பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. திருப்பரங்குன்ற விவகாரம் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அதுதான் பேசுபொருள். குறிப்பாக தேசிய ஊடகங்கள், நேஷனல் மீடியாஸ் அப்படிங்கிறது திரும்ப ஐயோ ஹிந்துக்களுக்கு உரிமை இல்லையா, ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை பேசுனா அவங்களுக்கு திருப்பரங்குன்றனா என்னன்னு தெரியுமா, மதுரை எங்கே இருக்குன்னு தெரியுமா, முருகர்னா யாருன்னு தெரியுமா, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தீபமே ஏற்ற விடலன்னு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக எங்கே ஏற்றுறாங்களோ அதே இடத்துல உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றுனது அப்புறம் என்னங்கிற கேள்வி இருக்குது. இருக்கிற சர்வே கல்லில் இன்னும் 217 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட சர்வே கல்லில் கொண்டு போய் அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறது ரொம்ப லாஜிக்கான கேள்வியாக இருக்குது. நீதிமன்றம் அதில் 2 நீதிபதிகள் மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை குறிவைத்து, மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசை குறிவைத்து அனுராக் தாக்கூர் விஷமத்தனமான பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக இந்த பக்கம் தமிழ்நாடு எம்பிகளினுடைய எதிர்வினையை தாங்க முடியாமல் நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது, நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அனுராக் தாக்கூர் எழுந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அது வழக்கமான ஒரு இதில் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகும் எம்பிஸ் பேசுகிறது அப்படிங்கிறது. அதில் ஆன்டி சனாதன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஃபைட் ஹெச்சி ஆர்டர் அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. இல்லைங்க, தமிழ்நாடு அரசுன்னு தானங்க சொல்லியிருக்காரு சனாதனத்துக்கு எதிராக அப்படின்னா அதுக்கு கீழே அவர் பேசுகிறாரு. ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஒன் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் பிகம் சிம்பிள் ஆஃப் ஆன்டி சனாதன தர்மா என்று அவர் 0 ஹவரில் பேசியிருக்கிறார். நீங்கள் 0 ஹவரில் டாபிக் இல்லாமல் எந்த டாப்பிக்கில் வேணாலும் பேசிக்கலாம், ப்ரியர் பர்மிஷன்ஸ் மட்டும் சமயத்தில் வேணும்னா வாங்கிக்கலாங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவர் கொண்டு வரார். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எக்கனாமிக் டைம்ஸில் அந்த நியூஸ்லேயே காட்டுறோம். ஒன் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் பிகம் சிம்பிள் ஆஃப் ஆன்டி சனாதன தர்மா. ஒரு மாநிலமே எப்படி சனாதன தர்மத்துக்கு எதிரான குறியீடாக இருக்க முடியும், இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்கிற ஒரு ஆற்றாமை பாஜகவினுடைய பல யூஎஸ்பிஸில் அதுவும் ஒன்று வீணாக போயிடுச்சு என்கிற ஒரு ஆற்றாமையினுடைய வெளிப்பாடாகவும் அதை பார்க்கணும். அவங்க மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக போயிட்டுருக்கிறாங்க. அவங்க பிரதமர் மோடி ராமர் கோவிலில் அவருடைய பணிகளை செய்வதை கூட அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் இந்த விவகாரத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு மாநிலமே எப்படிங்க இப்படி இருக்க முடியும், என்னென்னா அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் அதே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சுவாமிகள் வழக்கம் போல தான் போயிட்டுருக்காங்க. இண்டிகோ முடங்கினால நம்ம ஆட்கள் ட்ராவல்ஸை வச்சுக்கிட்டு போகக்கூடியவர்கள் தான் ஆக்சுவலாக இங்கே அதிகம். எவ்வளோ ஏறத்தாழ மிக பெரும்பான்மை பக்தியோடு இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. போகிற போக்கில் இப்போ சாமிக்கே ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு பக்தியோடு தான் போயிட்டுருக்குறாங்க. ஒரு நல்ல நாள், ஒரு பிரதோஷம், இப்போ ஒரு சிவராத்திரி எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பெரியார்னு கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிக்கலாகுது. அங்கே நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா இவங்களும் சேர்ந்து நம்மளே கேள்வி கேட்குறாங்களேங்கிறத உங்களை ரொம்ப நாளாக குழப்பிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் அவங்க இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் ஹிந்து முஸ்லீம் பிரிவினையை பேசியவர்கள் இப்போயும் கடைசி அந்த யூஎஸ்பிக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே நடுவில் ஒன்று ட்ரை பண்ணாங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஹிந்து விசஸ் பெரியாருங்கிற இடத்த கொண்டு போய் பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர், அவர் இந்துக்களை குறிவைத்து பேசினார், இந்து மதத்தை இழிவுபடுத்தினார்னு தொடர்ந்து அந்த நரேட்டிவை பில்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அது செட் ஆகலை. இப்போ திரும்ப வழக்கம் போல் நம்ம ஹிந்து முஸ்லீம் டிவைடுக்கே போயிடலாங்கிற இடத்துக்கு தான் திருப்பரங்குன்றத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அவர் பேசுகிறார். நாங்கள் நினைத்திருந்தால் எங்களுடைய வலிமையை காட்டி வென்றெடுத்திருக்க முடியும்,
ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம், இதை மேலும் தீவிரப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வெளிப்படையாக பகிரங்கமாக பிளவுவாதம் மற்றும் இங்கே வன்முறையை தூண்டுவதற்கான பேச்சுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மோகன் பகவத் இப்படி பேசுகிறார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அனுராக் தாக்கூர் நாடாளுமன்ற அவையில் எழுந்து சொல்லிட்டு சொல்கிறாரு, இதுக்கு அடுத்து அவர் சொன்னது தான் மிக கடுமையானது, முடக்கத்துக்கே அதான் காரணம். ஹிந்துக்களை குறிவைத்து லத்தியால் அடித்து விரட்டி இருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள், போலீஸை இறக்கி அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 144 போடப்பட்ட இடத்தில் போகலாமாங்கிறது இருக்குது. நீங்கள் கடைசியில் அப்புறம் ராம ரவிக்குமார் அதில் அறிவார்ந்து கேட்பார், 144னால் நாங்கள் கும்பலாக வரக்கூடாதுன்னா போலீஸ் ஏன் கும்பலாக இருக்குன்னா அவர் அறிவார்ந்த பல அந்த அது கிடுக்கி பிடி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேள்வி, யாரை லத்தி சார்ஜ் பண்ணாங்க, எங்கே லத்தி சார்ஜ் நடந்தது? 144 நீங்கள் போகக்கூடாதுங்கிறீங்க, தடையை மீறுறீங்க, அவங்க கைது செய்யப்படுகிறார்கள், கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்படுறாங்க. இன்னும் பல பேரை உள்ளே அனுமதிக்க முடியாதுன்னு இவங்க சர்க்கிள் போட்டுட்டாங்க. அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இவருக்கு கலைந்து போனார்கள் முதல் நாள் போராட்டம். அடுத்த நாள் தான் கைது பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு போய் அவங்கள வச்சுருந்தது. ஒரு இடத்துல அவங்கள டைரெக்டாக லாக்அப் கொண்டு போய் ரிமாண்ட்லாம் பண்ணல, கேஸை போட்டுட்டு அன்ற இரவே விடுவிச்சாச்சு. 9 hours அதில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி தான் அடுத்த நாள் அவரால் கமலாலயம் வர முடியல. அண்ணாமலை உட்காந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்து ஸ்கோர் பண்ணிட்டார். அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு 9 hours வந்து கொடுத்துருக்கணும். அவர் கைது பண்ண மாட்டாங்க நினச்சி போனால் கைது பண்ணி வேனில் ஏற்றினது அவருடைய அந்த போராளிங்கிற அந்த ஒரு இமேஜ். ஹெச் ராஜா அங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் வேறு இடத்துல வச்சு கைது பண்ணிட்டாங்க. கூட அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் இங்கே 9 hours கூட கைதானதெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த விஷுவல்ஸ் வந்தது. இப்போ லத்தி சார்ஜ் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, என்ன இருக்குது? அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டதா? 144 உத்தரவு மீறுறீங்க, அன்லாஃபுல் அசம்பிளின்னு அவங்க வான் பண்ணுறாங்க, நகரலை. முதல்ல லத்தி சார்ஜ் நடஞ்சாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவங்க இதே கும்பல் தான், யார் நம்ம அனுராக் தாக்கூர் உட்பட மற்ற இதே கோஷ்டி தான் தமிழ்நாட்டில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னங்க செய்கிறாங்க? போகிறாங்களாம், வேறு ஸ்டேட்டுக்காரனை பார்த்து கூப்பிட்றாங்களா, தம்பி நீ இங்கே வா, எந்த ஊர் நீ? பீகார்காரன், இங்கே நீ வேலைக்கு வரியா அப்படின்னு அவனை கூப்பிட்டு கட்டி வச்சு அடித்து இந்த விரல் இருக்குல்ல, அந்த விரலை வந்து ஒன்று ஒன்றா வெட்டுறாங்கங்கிற ரேஞ்சுக்கு யூடியூப்பில் ஒரு ஆள் இப்போ வதந்தியை பரப்பி கைது பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே ஜெயிலில் வச்சுருந்தா. அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு போயிருக்காப்புல, போய் இப்போ பிஜேபியிலே சேர்ந்துட்டார். யூடியூப்பில் இப்படி வதந்தியை பரப்பி 2 மாநிலத்துக்கும் இடையில் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவங்களுக்கு எதிரான தாக்குதலை உருவாக்குவது என்கிற சூழலை உருவாக்கி ஒரு தாக்குதலும் நடக்கலை. இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்ததுங்கிறது மிக பயங்கரமானதாக நம்ம அப்பயே பார்க்க வேண்டியிருந்தது. அவங்கள கூப்பிட்டு ஏன் பிஜேபியில் நீங்கள் அந்த தம்பி கட்சியிலெல்லாம் பொறுப்பு கொடுத்தீங்க, அவருக்கு அடுத்து எலெக்ஷனில் எம்பி சீட்டு கூட கொடுக்கலாம், அனுராக் தாக்கூர் கிடைக்குதோ இல்லையோ, அந்த இப்போ வதந்தியை பரப்பி ஜெயிலில் இருந்துட்டு போன யூடியூபருக்கு மிக நிச்சயமாக உண்டுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதை ஆதரித்தவர்கள் தான் இவர்கள். பீகார் மக்களுக்கு எவ்வளவு துயரம் நடக்கிறது தெரியுமா? பீகார் மக்களுக்கு பீகாரில் நீங்கள் பண்ண துயரம் தாங்காமல் தான் அவங்க அங்கிட்டு இருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி அன்றாடங்காய்ச்சிகளாக அந்த மக்கள் உழைப்பதற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. அவங்கள அங்கே நடந்த அநியாயத்தை பற்றி பேசுவீங்களான்னா இங்கே இல்லாததை கிளப்பிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கிறது இருக்குது. அனுராக் தாக்கூர் இந்த லத்தி சார்ஜ் என்ற பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து மிக இருந்த தமிழ்நாட்டினுடைய எம்பிகள் அத்தனை பேர் எழுந்திருக்கிறாங்க. இது முதல்ல கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம எம்பிக்கள் வந்து எல்லாரும் ஏறத்தாழ எதிரில் இருக்கக்கூடிய ட்ரெஷரி பெஞ்ச் மாதிரி கிடையாது. நீங்கள் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் எத்தனையோ காரணங்களுக்காக இவ்வளவு ஆண்டுகள் 1950 இப்போ வரைக்கும் 52 முதல் தேர்தல், நீங்கள் 52 ஆகி முதல் கவர்மெண்ட் எலெக்ட் ஆன பிறகு முதல் தேர்தல் முடிஞ்சு இப்போ வரைக்கும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு ஆண்டுகளில் ஒரு முறை கூட இப்போ நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. என்னென்னா எத்தனையோ காரணங்களுக்காக அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் அமளி, நீங்கள் வந்து மாட்டு வண்டியில் உள்ள பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு ஓட்டிக்கிட்டு போன வாஜ்பாய் காலத்துலேருந்து நம்ம பலதை பார்த்துட்டோம். பல காரணங்களை எழுப்புவார்கள். ஊழல் குற்றச்சாட்டு போச்சு வந்துச்சு, உங்கள் அமைச்சர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குது, அவர் தகுதி நீக்கம் பண்ணணும், உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை இல்லை, நீங்கள் விலகணும், இப்படியெல்லாம் என்னென்னமோ நடக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு ஒத்திவைப்பு நடந்திருக்கிறது நாடாளுமன்ற மாநிலங்களவையில். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக அந்த நேரத்தில் அவையில் இருந்தவராக நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகுடத்தில் அது போய் ஒரு வைரக்கல்லாக உட்கார்ந்துருக்கு. என்னென்னா வந்து அவையை கூட்டணும்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி உட்காரணும் இல்லை, ராஜ்யசபா நடக்குது, சிபிஆர் வந்துட்டார், இந்த பக்கம் எதிர்கட்சி எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு அமைச்சர் கூட அவையில் இல்லை. அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டு என்னவா மதிக்கிறீங்க இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தைங்கிற கேள்வி வரும் இல்லையா? கார்கே எழுந்தார்,
ஒரு மினிஸ்டர் கூட இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த அவை நடக்கிறதா வேண்டாமா, நாங்கள் கேள்வி கேட்டால் என்ன வெறும் சேரை பார்த்து பேசணுமா, எங்களுக்கு வேறு இது கிடையாதா, நீங்கள் மக்களை அவமானப்படுத்துறீங்களா, மக்களுடைய பிரச்சனைகள் தானே நாங்கள் பேச வரோன்னு கார்கே கொந்தளிச்ச பிறகு வெயிட் பண்ணுங்க, நான் மினிஸ்டர்ஸை வர சொல்கிறேன்னு அவர் சிபிஆர் அவர்கள் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. ஆகலை, 10 நிமிஷம் அவையை ஒத்தி வைக்கிறோன்ட்டு அப்புறம் ஏதோ போன 2 அமைச்சர்கள் 2 பேரோ 3 பேரோ வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பிறகு அவை நடந்ததுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பிரதமர் தான் பார்லிமெண்ட்டுக்கு வராமல் எங்கேயாவது போயிடுறாருன்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவரும் படுத்து கிளம்பி போகிறாரு 15ஆம் தேதி. இவங்க 2 பேர் தான் அப்படி இருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் எம்பிக்கள் போகிறாங்க பேசுவாங்கன்னா கேட்க கூட நாங்கள் வரமாட்டோங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுங்கிற கேள்வி இருக்குது. என்ன மாதிரியான அணுகுமுறைங்கிறது தான் நம்ம அதுவே நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி இவ்வளோ சிக்கலாக இருக்குது. இண்டிகோ ஏறத்தாழ 10 நாளாக போட்டு இருக்கிறவங்க போனவங்க புக் பண்ணவங்கள்லாம் நொந்து போயிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எத்தனையோ சிக்கல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு குளோபல் இண்டைசஸில் இந்தியாவினுடைய ஜிடிபி குறியீட்டை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அல்லது கீழே இருந்து லாஸ்ட்லேருந்து செகண்டு நிலையில் தான் வைக்க முடியும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் போன வருஷத்துக்கு குவார்ட்டரை விட அது என்னென்னா நிதி ஆண்டில் அந்த 3 மாதம் அதுதான் குவார்ட்ரு, அதை விட இது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்களாக பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா இதில் எது உண்மை என்ன ஏதுங்கிறதுக்கு விவாதத்துக்கு வரணும் இல்லைன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இதில் தான் போய் இந்த பொய்யை பேசி அனுராக் தாக்கூர் சொன்ன பிறகு எதிர்த்தரப்பில் இருந்தவங்க அத்தனை பேரும் எழுந்து கலேபரம் பண்ணி அந்த வார்த்தையை நீ வாபஸ் வாங்கணும், இங்கே சொல்லியிருக்கிறது பொய் அப்படின்னு மிக கடுமையான பதிவுகளை வைத்த பிறகு அவையை கட்டுப்படுத்த முடியலன்னு சபாநாயகர் அவை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு இமீடியட்டாக அங்கேருந்து லோக்சபாவை நகர்த்திட்டு போயிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு வரும்பொழுது அனுராக் தாக்கூர் அதை கண்டினியூ பண்ணல, அவருக்கு அந்த கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களாமாம்மா. ஸோ அதை அப்படி தான் நாங்கள் இருப்போங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. இதுக்கு மன்னிப்பு கோரலைங்கிறது மிக முக்கியமானது. பாஜக இதை ஒரு தேசிய பிரச்சனையாக தேசிய அளவில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. உண்மைக்கு மாறான எல்லா விதமான வதந்திகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய தலையாய பிரச்சனையாக எடுத்து செல்ல பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறதுங்கிற செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது டெல்லியிலேருந்து. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க இல்லைங்களா. சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு இருந்தால் என்ன தவறுன்னு ஒரு கேள்வி இருக்குது. சனாதனத்தை இந்து மதத்தோடு பொருத்துவது என்பது சரியானது அல்லங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இதை நீங்கள் தமிழ்நாடு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா யாருடைய வழியில் நடக்குது தெரியுமா? வீர சாவர்கர் வழியில் நடக்குது. விநாயக் தாமோதர் சாவர்கர் இருக்கார் இல்லையா, விடி சாவர்கர், ஸ்வதந்திர வீர் விடி சாவர்கர், அவருடைய வழியில் தமிழ்நாடு நடக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா என்ன? அப்படி தான் நடக்குது. என்ன அப்படின்னா தமிழ்நாடு அந்த வழியெலாம் நடக்கலை, பட் அவருக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகக்காரர்களை விட. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் ஆங்க்ரி பேர்ட் அப்படிங்கிற ஹேண்டில் இயங்கக்கூடியவர், அவர் வந்து இந்த லைப்ரரியிலேருந்து லைப்ரரியிலேருந்து இதை எடுத்து இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், சாவர்கருடைய புத்தகம், அதில் வந்து புத்தகத்தினுடைய பெயர் ஹிந்துத்வா எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்வான் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாரு, த ஸ்ருதி ஸ்மிருதி புர்னோக்டா செக்ட், மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளையும் இதை வாசிக்கக்கூடிய அந்த வேதம் வாசிக்கக்கூடியவர்களை லூஸ்லி மிஸ்டேக்கன் ஃபார் ஹிந்து தர்மா இட் செல்ஃப். இந்துக்கள் அப்படின்னா நீங்கள் வந்து வேதத்தின்படி நடக்கக்கூடிய இந்த சதுர்வர்ணம் பேசக்கூடியவர்கள், ஸ்மிருதி படிக்கிறக்கூடியவங்களா ஹிந்துஸ்னால் இவங்க தான் நினச்சிக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சனாதனம் என்று நீங்கள் குறிக்கக்கூடியது இல்லாமல் ஹிந்துக்கள் இருக்கிறார்கள். சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் இந்துக்கள்ங்கிற பிராடர் டேர்ம்குள்ளே நீங்கள் வச்சிருக்கீங்கிறது தான் அதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்போ சாவர்கரினை சொன்னதை இன்றைக்கு அனுராக் தாக்கூரும் மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்துமே ஏற்றுக்கொள்ளவில்லையா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது இந்த நிலையில் இருக்குது. நமக்கு இமீடியட்டாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, அடுத்ததாக யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், திருப்பரங்குன்றத்துக்கு வருகிறார், சாமி தரிசனம் செய்ய இருக்கிறாருன்னு முத்தமிழ் கடவுள் எங்கள் முருகர் உங்களுக்கு நல்லபடியாக
அடுத்தடுத்த கட்டங்களுக்கான எல்லா விஷயங்களையும் அருளட்டும் அப்படின்னு நாங்களும் சேர்ந்து நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் தமிழ் கடவுள், அவர் வரும்போது அவருக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணி காட்டினீங்கன்னா என்னங்கிறத அவர் செய்வாங்களா அப்படிங்கிறதும், அப்படி செய்வதற்கு இவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் பக்தர்களுடையது, கலவரக்காரர்களுடையது அல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்தில் உள்ள பரப்பக்கூடிய பொய் செய்திகள் அப்படிங்கிறத முறியடிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறதும், அதை விழிப்போடு கையாள வேண்டிய பொறுப்புங்கிறதும் ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா பொது சமூகத்துக்கும் இருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை இன்னும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. விழிப்புணர்வோடு செயல்படுவோம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.